ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்வீட்டாக கருப்பட்டி ஆப்பமும் தேங்காய் பால் வெள்ளை ஆப்பமும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் அரிசி, இட்லி அரிசிங்க, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1:4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 10-15 வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருப்பட்டி 150 கிராம், ரொம்ப இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 200 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மண்டை வெல்லம் நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காவாக இருந்தால் 3/4 எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அரிசியும் பச்சரிசி, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு ஆட்டி வச்சுருங்க. ஆட்டி வச்சதை 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது மண்டை வெல்லத்தையும் கருப்பட்டியும் நல்லா பாகு மாதிரி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் மண்டை வெல்லத்தையும் கருப்பட்டியும் போட்டுட்டு பாகு மாதிரி செய்யுங்க. சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். ரொம்ப நேரம் ஆகும். ஆனதுக்கப்புறம் நல்லா அதை ஆறின பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் ஒரு பார்ட்டிஷனில் அந்த பாகு வடிகட்டி போடுங்க. இதை நல்லா அந்த மாவோடு அந்த பாகு கலக்கணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதில் கலக்குங்க. இல்லைன்னா கரண்டி வச்சே மெதுவாக கலந்தோம் அப்படின்னா நல்லா கலந்துரும். பெரிய பெரிய ஓட்டை வடிகட்டியில் வடிகட்டினா சீக்கிரமாக விழுந்துடும். பட் கல்லுகள்லாம் இருக்கும், அதனால தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெடி. நெக்ஸ்ட்டு வெள்ளை ஆப்பம். இப்போ தேங்காய் அரை மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா தேங்காய் பால் மாதிரி செஞ்சு இன்னொரு பார்ட்டிஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. அதுவும் இதே மாதிரி தான் நல்லா கரண்டியை வச்சு கலந்துகிட்டே இருங்க. லம்ஸ் இல்லாமல் கலந்துகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா தேங்காய் பாலும் அதுவும் நல்லா சேர்ந்துருச்சு, மாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக சமையல் சோடா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, இருந்தால் போடலாம், ஆப்ஷனல். ஸோ சமையல் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சிடலாம். இப்போ 2மே ரெடி. இப்போ பேன் வச்சிடலாம். முதல்ல கருப்பட்டி ஆப்பம் செய்யலாம். கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். ஆப்ப சட்டியில் ஒரு ரொட்டேஷன், ரவுண்டு வர்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணுங்கள். அதில் நல்ல ஓட்டையாக விழுகும் வெந்துருச்சு அப்படின்னா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ப சட்டிக்கு மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறமா ஈஸியாக ஆப்பம் வந்துடும். பாருங்கள், சூப்பராக ஆப்பம் வந்துருச்சு. இப்போ வெள்ளை ஆப்பம் ஊற்றலாம் வாங்க. ஆப்ப சட்டியில் நான் நெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் மாவு மட்டும்தான் ஊற்றுறேன். சேம் ப்ரொசீஜர். ரொட்டேஷனில் அந்த பேனை சுற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போ இதே மாதிரி இதுலேயும் பால்ஸாக வந்ததுக்கப்புறமா நான் மூடி வைக்க போகிறேன். உடனே மூடிடாதீங்க, அந்த பால் வந்ததுக்கப்புறம் மூடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வெள்ளை ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நெய்யோ எண்ணெயோ ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். பேனில் சேர்க்க வேண்டாம். கருப்பட்டி ஆப்பத்தில் வெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ஆப்பம் ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.